ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தார்த் பொம்மி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராணி வந்து அவங்க மகுடி வாசிக்கப்பட்டவங்க, அவங்க வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சாதாரி பண்ணின வேலையால் அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சித்தார்த் வந்து நான் மகுடி வாசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையா, நீ தான் இந்த பூஜை பண்ணணும், அதனால் நீ பூஜையை பண்ணுற வேலையை பாரு, நானே மகுடி வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ராணி வந்து பொம்மிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மகுடி வாசிக்கிறனால நான் வந்து மூச்சை வந்து தம் கட்டணும், அதனால் என்னுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஆனால் அது எதுவுமே நடக்கக்கூடாது. என் உயிர் போகிறத பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தைய நான் காப்பாற்றணும், அதே மாதிரிக்கு அவரையும் நான் காப்பாற்றணும். இவங்க ரெண்டோருக்காக நான் உயிர் வாழ்ந்தே தீரணும். அதனால் நீ தான் எனக்கு எல்லாத்தையும் தைரியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து மகுடி வாசிக்கிறதுக்காக வந்துருந்தாங்க. அப்போ அப்படியே அச்சாஸ்லாம் அவங்க பொம்மி மாதிரியே வராங்க. மகுடியும் வாசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மகுடி வாசிக்க பார்த்தோம்னா லேக்காவோட முகமே வந்து அப்படி மாற ஆரம்பிச்சிருது. அப்போ தமனா பக்கத்தில் இருந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன லேக்கா என்னாச்சு அப்படிங்கும்போது, அவள் மகுடி வாசிக்க எனக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்குது, என் முகம்லாம் எனக்கு என்னமோ மாறுற மாதிரிக்கே இருக்குது அப்படிங்கப்போ இங்கே பார்த்தோம்னா நம்பூதிரியை தான் காட்டுறாங்க. நம்பூதிரி வந்து அது எப்படி ராணி இந்த அளவுக்கு நம்ம சொன்ன மாதிரிக்கே கரெக்டாக மகுடி வாசிக்கிறா, அப்போ அது எப்படியா தடுத்து தீரணும், இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்திட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ சித்தார்த் சொல்கிறாங்க, ராணி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறா நம்பூதிரி, அவள் என்ன பண்ணுறான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, அவள் ஒவ்வொருத்தரையாக பார்க்க சொல்ல நானும் வந்து அவங்களையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நீ யாரை பார்த்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்பூதிரி கேட்கவும், அப்போ வந்து பாட்டி வந்து அதிர்ச்சியோட கேட்குறாங்க, நீ யாரை பார்த்து அப்படிங்கும்போது, என்ன பாட்டி நம்பூதிரியோட நீங்கள் தான் வந்து ரொம்ப ஆவலோடு இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சித்தார்த், ராணி வந்து யாரை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா தாத்தா பாட்டி தர்ஷினி இவங்க மூணுவரையும் வந்து அவங்க கயிறை வச்சு இந்த லேக்கா வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்க உருவத்தில் தான் இவங்க எல்லாருமே இப்போ இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தெரியாமல் ராணி சித்தார்த்தும் அவங்க வந்து எல்லாத்திலையும் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தமனா ரகுரன் மனோ மூணரும் அவங்களும் அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தமனா வந்து சொல்கிறாங்க, இந்த ராணிக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இருக்காது போலுக்கு, சித்தார்த்தை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்தார்த் வந்து சொல்கிறாங்க, பாம்பாட்டி சித்தரை போய் அவர் ராணி பார்க்க சொல்ல அப்படிங்கும்போது, என்னது பாம்பாட்டி சித்தரா, அவரை போய் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, எனக்கு என்ன தெரியும் நம்புதிரி, எல்லாமே ராணி சொல்ல தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், அவரை போய் பார்த்தேன். அப்போ அவர் வந்து ஒரு வேர் கொடுக்குறாரு, இந்த வேரை வந்து உன் கையில் வச்சுக்கோ, அந்த வேரை வச்சு நீ என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து சித்தார்த்திட்ட வந்து சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த விஷயத்த ராணிகிட்ட சொல்லவும் அதை வச்சு தான் வந்து மகுடியெல்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே நம்பூதிரியும் லேக்கா உருவத்தில் இருக்கிற எல்லா இச்சாதாரிகளும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது ராணி இந்த மாதிரிக்கு செய்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து வந்து சித்தார்த்த சொல்றாங்க, அதை விட மட்டும் இந்த ராணி நிக்கல, இன்னும் அவ என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமான்னு சொல்லவும், இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறா அப்படின்னு நம்பூதிரி கேட்கும் போது, அப்போ தீர்த்தம் தண்ணி பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்த்தம் தண்ணி வந்து ஒவ்வொரு சொட்டாதான் வரும், அந்த தண்ணியை தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதை வச்சும் நீ வந்து இச்சாதாரி வந்து யார் உருவத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே அந்த தண்ணியை தெளிச்சாக்கி இச்சாதாரி யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம், அந்த தீர்த்தம் தண்ணி தான் இதுவும் ராணி தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கவும், இப்படி எல்லா உண்மைகளையும் வந்து சித்தார்த்து ஒன்று ஒன்றா சொல்ல ராணி வந்து அந்த மகுடி வசிக்கிறதுனால அவங்க கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சித்தார்த்து வந்து தாடிகிற சும்மாவே இருக்க மாட்டான் போலுக்கு, சொல்லட்டுமான்னு சொல்லிக்கிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல, சொல்ல போனாக்கி இங்கே யாரெல்லாம் இச்சாதாரியாக இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியல, ஆனால் இவன் எல்லா உண்மையிலும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து அதிர்ச்சியோட இருக்கிறாங்க. அவங்களால எதுவும் பேச முடியாமல் அவங்க மகுடி வாசிச்சுட்டு இருக்கனால அதை வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கேட்டதுமே லேக்காவும் அவங்க தமனா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ லேக்கா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ வந்து நான் தோற்று போயிடுவேன்னு சொல்லி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, இதை கேட்டதுமே தமனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன லேக்கா சொல்கிறீங்க, சொல்ல போனாக்கி நீங்கள் தான் இந்த இதில் வந்து ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லாருமே வந்து நீங்களாக தானே இருந்துட்டு இருக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ராணியால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கவும், இல்லை சித்தார்த்து வந்து சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது ராணி ஜெயிச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தமனா சொல்கிறாங்க, லேக்கா நாங்களாம் உங்களை தான் நம்பிட்டு இருக்கிறோம், எப்படியாவது இன்னைக்கு ராணியை வந்து முடிச்சிருவீங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்கிறோம், நீங்கள் என்னென்னா கடைசி நேரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தமனா சொல்லவும், அப்போ மனவும் ரகுரன்னு கேட்குறாங்க. அப்போ ரகுரன் சொல்கிறாங்க, என்ன தம்னா கடைசியில் இந்த லேக்கா வந்து காலவாரி விட்டுருவா போலுக்கு, இவ ஜெயிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நீ நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும் சரிதான், எதுலனாலும் அவள் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறா ராணி, இந்த லேக்காவை பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம தான் தோற்று போயிட்டு இருக்கிறோம், இந்த இதுலையாவது நம்ம ஜெயிச்சிருவோம், அந்த ராணி தோற்றுருவான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தா கடைசி நேரத்தில் இவளே பயப்பட ஆரம்பிச்சிட்டாலே, இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, அப்போ தம்னா சொல்கிறாங்க, ஏற்கனவே அவள் டென்ஷனோட இருந்துட்டு இருக்கிறா லேக்கா, நீங்கள் வேறு பேசாமல் இருங்க, இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்தாக்கி அப்புறம் நம்மளை ஏதாவது செய்திட போகிறா, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்பூதிரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க, எப்படியாவது இந்த மகுடி வாசிக்கிறத தடுத்து நிறுத்தணும், ஆனால் வந்து சித்தார்த்து சொல்கிறதெல்லாம் கேட்டாக்கி ராணி வந்து
எல்லா பலத்தோட தான் அவள் இருந்துக்கிட்டு இருக்கிறா, எல்லா ஏற்பாடுகளும் வந்து செய்து முடிச்சுக்கிட்டு தான் வந்து இவ்வளோ தைரியமாக எல்லாம் செய்துட்டு இருக்கிறா. இவ்வளவு செய்தும் நம்ம தோத்து போயிடுவோம் போலுக்கு, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, எப்படியாவது தடுத்து தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சித்தார்த்து கேட்குறாங்க, என்ன நம்புதிரி, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பூஜை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவும் சூப்பராக தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். அடுத்தது லேக்கா வந்து ராணி கிட்ட தோத்து போயிருமோ சொல்லிட்டு ஒரு பயத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த கதை என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.